மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பான வணக்கங்கள். என்னுடன் பெயர் மதுஷா கலாமேனன் குகதாசன். இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது டிவிஐ மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சி. இந்த இசை நிகழ்ச்சியில் எனக்கு பங்கு பெறுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு நான் ரொம்ப நிறைய பாடல்கள் உங்களுக்காக நான் தயாரித்து கொண்டிருக்கேன். கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் என்று நானும் நம்புகிறேன். நிறைய மிக்ஸ் ஆஃப் பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் மற்றும் புது பாடல்களையும் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லணும் என்றால், நான் நிறைய வருஷமாக நான் பாடிக்கொண்டு வரேன். சின்ன வயதுலேருந்து நான் செல்ஃபாகவே நான் லேர்ன் பண்ணி நான் பாடியிருக்கிறேன். அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி கொஞ்சம் சொல்லணும் என்றால், சின்ன வயதில் இயர் ட்ரைனிங் என்று சொல்கிறது. ஸோ அதாவது நான் பாட்டு கேட்டு அதோடு சேர்த்து நான் பாடுவேன். எனக்கு சினிமா பாடல்கள் மேலே ரொம்ப இஷ்டமாக இருந்திருக்கு. அப்போ கொஞ்சம் வருஷமாக, இப்போ 6 வருஷமாக ஆக்சுவலி நான் சங்கீதம் கற்றுக்கொண்டிருக்கேன் முறைப்படியாக. அதுவும் நான் வீணையும் நான் கற்றுக்கொண்டிருக்கேன். இன்றைக்கு நான் சில பேருக்கு நான் நன்றிகள் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக. அதாவது என்னோட அப்பா, அம்மா மற்றும் என்னோட கணவர் என்னோட இசை பயணத்தில் மிகவும் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறது இந்த 3 பேரும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆரம்பத்துலேருந்து ஆஃப்கோர்ஸ் என்னோட அப்பா, அம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவும் ஒரு இசை நிகழ்ச்சி பண்ணுறப்போ என்னடா சின்ன வயதுலேருந்து இந்த ஆர்வம் வளர்த்து 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 அதை வெளிக்கொண்டு வரதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போவும் எனக்கு. அடுத்ததாக நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்னோட இசை குருவுக்கு, அதாவது KS ரவீந்திரன் மாஸ்டர், ராகலை மியூசிக் அகாடமி. அவருக்கு ஒரு பெரிய நன்றி. என்னென்னா நான் ஆரம்பித்தப்போ எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சங்கீதத்தில் ஸ்வரங்கள், ராகங்கள் எல்லாம் புரிஞ்சு கொள்றதுல எனக்கு அவ்வளோ தன்மை கிடையாது. அப்போது முறைப்படியெல்லாம் கற்று கொண்டு வந்தப்போ தான் எனக்கு நிறைய பாட்டுக்குள்ளே இருக்கிற நெளிவு சுழிவுகள் எல்லாம் விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேலும் இப்போ சங்கீத கச்சேரிகள் எதிர்காலம், இப்போ ஃப்யூச்சரில் எனக்கு பாடுறதுக்கு ஆசையாக இருக்குது. அண்ட் இப்போ நான் என்னோட சொந்த ஸ்கூலும் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் வாய்ஸ் ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நான் கிளாசிக்கல் எல்லாம் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்கின்றேன். இப்போ எப்படி நாங்கள் ஒரு பாடகியாக இருக்கிறப்போ நம்ம ஒரு பாட்டு உள்வாங்கணும், மேடையில் நாங்கள் எப்படி அது எக்ஸிக்யூட் பண்ணணும், நாங்கள் எப்படி அது ஒரு ஆடியன்ஸுக்கு தரணும்னு நிறைய நான் சொல்லி கொடுக்குறேன். என்கிட்ட இருக்கிற இசை ஆர்வம் கண்டிப்பாக எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும்னு மட்டும்தான் என்னோட கடைசி வரைக்கும் என்னோட லட்சியம். இன்றைக்கி நான் ஃபர்ஸ்டாக பாட போகிற பாடல் வசந்தத்தில் ஓர் நாள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். அதாவது இந்த பாட்டில் ஒரு ஒரு கம்பீரம் இருக்கும் அது கேட்குறப்போ. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இது பாடுறப்போ. என்னோட பழைய பாடல் தான் என்னோட எப்போவும் ஸ்டார்ட்ல இருந்த ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கு. என்னை பார்த்து கொண்டு இருக்கிற நேர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலி நான் ஆல்வேஸ் பழைய பாட்டு தான் பாடுவேன். ஸோ அதாவது இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நானும் நம்புகிறேன். அப்போ இதோ கேளுங்கள். தயவு செய்து பார்த்து கொண்டு இருக்கிற நேர்கள், டிவிலேயும் ஃபேஸ்புக் லைவ்லேயும் பார்த்து கொண்டு இருக்கிற நேர்கள், உங்களோட ஸ்க்ரீனில் லைவ் ஃபோன் நம்பர் உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த லைவ் நம்பர் டொராண்டோ நம்பர், கெனடியன் நம்பர். அதில் நீங்கள் அழைத்து என்னோட பேசலாம், நீங்கள் ரிக்வெஸ்ட்டும் பண்ணலாம். அண்ட் நீங்கள் காமெண்ட்ஸும் போடலாம். உங்களோட காமெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஆர்வம் கொடுக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களோட வாய்ஸை கேட்குறதுக்கு, உங்களோட ஃபீட்பேக்கை கேட்குறதுக்கு. அப்போ இதோ என்னன்னு பாடல். வசந்தத்தில் ஓனாய் மனவரி ஓரம் வைதேகி காத்திருந்தானோ தேவி, வைதேகி காத்திருந்தானோ. வசந்தத்தில் ஓனாய் மனவரி ஓரம் வைதேகி காத்திருந்தானோ தேவி, வைதேகி காத்திருந்தானோ.
கண்ணோடு மாண்டிலையாட மௌனத்தில் ஆண்டிருந்தாயோ தேவி தேவகள் யாவரும் திருமணமேனி தேவகள் யாவரும் திருமணமேனி அமைப்பதை பார்த்திருந்தானோ தேவி திருமால் பிரம்மா சிவனெனும் மூவன் திருமால் பிரம்மா சிவனெனும் மூவன் காவல் நின்றிருந்தானோ தேவி காவல் நின்றிருந்தானோ தேவி வைதேகி காத்திருந்தானோ வசந்தத்தில் ஓடாய் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தானோ தேவி வைதேகி காத்திருந்தானோ பொன்வண்ண மாலை ஸ்ரீராமன் கையில் பொன்வண்ண மாலை ஸ்ரீராமன் கையில் மூவரும் கொண்டு தந்தாரோ அங்கே பொங்கும் மகிழ்வோடு மங்கள நாளில் பொங்கும் மகிழ்வோடு மங்கள நாளில் மங்கை மாட்ட வந்தானோ அங்கே சீருடன் வந்து சீதனம் தந்து சீருடன் வந்து சீதனம் தந்து சீதையை வாழ வைத்தானோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ வசந்தத்தில் ஓடாய் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ. நன்றி. அடுத்ததாவது இன்னொரு பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ஆக்சுவலி இந்த பாடல் வந்து நான் டெடிகேட் பண்ண விரும்புகிறேன் என் அப்பாவுக்கு. இந்த பாடல் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினவர் வந்து என்னோட அப்பா. ஸோ இது வந்து அன்பு மேகமே இங்கு ஓடிவா. இந்த பாடலில் வந்து இருக்கிற ஒரு ஸ்பெஷல் அந்த ஹம்மிங், ஆரம்பத்தில் வர ஒரு ஹம்மிங், அவ பண்ற ஒரு ஹம்மிங் வந்து அது மனசு அதுக்குள்ளேயே லாக் பண்ற மாதிரி இருக்கும் அந்த பாடல். ஸோ அதுதான் இந்த பாடலோட ஸ்பெஷாலிட்டி. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நானும் நம்புறேன். அதாவது ஃபேஸ்புக்லேயும் நான் நிறைய பேர் இந்த காமெண்ட்ஸ் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்கறதுக்கு. எனக்கு சரியா எல்லாருமே வாசிக்க முடியல எல்லாருடைய காமெண்ட்ஸ். ஆனால் கண்டிப்பாக உங்களோட காமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். பிறகு நான் பார்த்துக்கொள்கிறேன். எல்லாருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றிகள் நான் சொல்ல விரும்புகிறேன். இதோ எந்தன் பாடல். அன்பு மேகமே இங்கு ஓடிவா, எந்தன் துணையை அழைத்து வா. அர்த்தராத்திரி சொன்ன செய்தியை உந்தன் நினைவில் நிறுத்தி வா. அன்பு தேவியே எந்தன் நாவியை உந்தன் கண்ணுக்குள்ளாடவா. அர்த்தராத்திரி சொன்ன செய்தியை
அர்த்தராத்திரி சொன்ன செய்தியை உங்கள் நினைவில் நிறுத்தி வா. காலாத துணி காண வந்தது இரவு, கையோடு கை சேர்க்க வந்தது உறவு. காலாத துணி காண வந்தது இரவு, கையோடு கை சேர்க்க வந்தது உறவு. சந்திரன் இங்கு சாட்சி உண்டு, சங்கமமாகும் காட்சி உண்டு. ஓ மஞ்சமே, வா நெஞ்சமே, பழைய கனவு மறைந்தது. அன்பு மேகமே இங்கு ஓடி வா, எங்கள் துணையை அழைத்து வா. அர்த்தராத்திரி சொன்ன செய்தியை உங்கள் நினைவில் நிறுத்தி வா. நன்றி. எல்லோருடையும் காமெண்ட்ஸ் நிறைய வந்து கொண்டிருக்கு, நான் பார்த்து கொண்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவுக்கு, உங்களோட சப்போர்ட்டுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லோருடையும் காமெண்ட்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு. தயவுசெய்து உங்களுக்கு எதையும் ரிக்வெஸ்ட் இருந்தால் அந்த ஃபோன் நம்பர் கீழே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இணைப்பில் என்னோட பேசலாம், ரிக்வெஸ்ட்டும் பண்ணலாம். டிவியை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா நேர்களுக்கும், லைவும் ஃபேஸ்புக் மற்றும் டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா நேர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அடுத்த பாடலை பற்றி சொல்கிறதுக்கு, இது வந்து ஒரு வெரி வெரி ஸ்பெஷல் சாங் எனக்கு. ஓகே, யாரையோ இணைப்பில் இருக்கிறாங்க, அதாவது காலர்ஸ் வந்திருக்கிறாங்க. வணக்கம் இணைப்பில் இருக்கிறவங்க. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கிறேன். நான் இங்கே அமெரிக்காவிலேருந்து நியூயார்க் பஃபலோலேருந்து கேட்குறேன். இந்த பேர் நீலன். வணக்கம். நான் ஒரு பாடல் ஒன்று கேட்குறேன், உங்களால் பாட முடியும். உங்களோட வாய்ஸ் சூப்பராக இருக்கு. ரொம்ப நன்றி. அந்த பாடல் வந்து ஊரெல்லாம் உன் பாட்டு தான் என்ற பாடல் எனக்கு இந்த மனைவிக்காகவும் எனக்காகவும் இந்த பாடலை எடுக்கப்படும். ஓகே, கூறலாம் அந்த பாடல். ஓகே ஓகே, எனக்கு நேரம் இருந்தால் கண்டிப்பா நான் உங்களோட ரிக்வெஸ்ட்டை பாடுறேன். வேற ஏதையும் பிடித்த பாடல்கள் உங்களுக்கு இருக்கின்றதா? வேற பாடல் நினைத்தேன் மந்தாய் பட திரைப்படத்திலேருந்து உன்னை நினைத்தேன் என்ற பாடல் முடியுமா? ஓகே, கண்டிப்பா நேரம் இருந்தால் நான் பாடுறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, தேங்க்ஸ். உங்களோட நல்லா தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணினதுக்கு ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா நேர்களுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாவது ஸோ நான் சொல்ல வந்தது வந்து, இந்த பாடலை பற்றி ரொம்ப ஒரு ஸ்பெஷலானது உண்டு. நான் முதல் இந்த பாட்டு பாடினது வந்து விஎம் மகாலிங்கம் சாரோட டொரண்டோவில் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்தப்போ வந்து வேலாய்மாவன் ப்ரோக்ராம் ஐ பிலீவ். ஆர்ஏ ரிதம்ஸ் கூட நான் மகாலிங்கம் சாரோட பாடின ஒரு பாடல். ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச பாடல். இது இந்த பாட்டில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த ராகமை வந்து ராஜா சார் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஆர்கெஸ்ட்ரா வந்து சூப்பர்வாக இருக்கும். அதாவது ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே தப்லாவோட சேர்ந்து கலந்து வரப்போ மனசுக்கு ரொம்ப இனிதாக இருக்கும் அது கேட்குறதுக்கு. ஸோ உங்களுக்கும் இனிதாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன். ஸோ இந்த பாட்டு கேளுங்கள், சர்ப்ரைஸாக இருக்கட்டும். நான் பாடுறேன் அடுத்ததாவது.
கூந்தல் என் ஊஞ்சல் உன் வார்த்தை சங்கீதங்கள் ரோஜாவே தாளாட்டும் பெண்கள் பொன்னேகம் நம் பந்தல் இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை இதழ்களில் மீனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை இதழ்களில் மீனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை மௌனமே சம்மதம் என்று ஆதிலமே மன்மத வண்டு மௌனமே சம்மதம் என்று ஆதிலமே மன்மத வண்டு பார்த்தாலே தள்ளாடும் பூச்செண்டு ரோஜாவே தாளாட்டும் தென்றல் பொன்னேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல் வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் போவாய் இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வீராய் வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் போவாய் இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வீராய் பூவிலே மெத்தைகள் தைத்தே கண்ணுக்குள் மங்களை வைத்தே பூவிலே மெத்தைகள் தைத்தே கண்ணுக்குள் மங்களை வைத்தே நீ கட்டும் சீலைக்கு நூலானே ரோஜாவே தாளாட்டும் தென்றல் பொன்னேகம் நம் பந்தல் உன் கூந்தல் என் ஊஞ்சல் உன் வார்த்தை சங்கீதங்கள் ரோஜாவே தாளாட்டும் தென்றல் பொன்னேகம் நம் பந்தல் நன்றி. ஓகே, இணைப்பில் இருக்கிறவங்களுக்கு என்னோட வணக்கங்கள். வணக்கம், யார் பேசுறது? ஹலோ வணக்கம், நான் இதயன் பேசுகின்றேன். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? வணக்கம் வணக்கம் இதயன், நான் ரொம்ப சுகமா நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்க ஒரு நல்ல வடிவாக இடைக்கால பாடல்கள் பாடுறீங்கள். எனக்கு உங்களை நல்ல காலமா தெரியும். ஆனபடியா எனக்கு ஏரி பூங்கொடி ஏன் இந்த பார்வை உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன். தெரிந்தால் சில வரிகள். ஓகே, ஷுவர், கண்டிப்பா. நேரம் இருந்தாங்க கண்டிப்பா இந்த பாடல்கள் நான் ரிக்வெஸ்டும் படி நான் பாடுறேன். இன்னொரு பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் இருந்தா நீங்க சொல்லலாம். அப்படி என்ன நீ வருவாய் என நான் இருந்தேன். கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்குது. ஓகே, நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு. நன்றி கால் பண்ண நினைச்சதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்குறப்போ. உங்களோட ரிக்வெஸ்ட் எல்லாமே நான் கண்டிப்பா நிறைவேற்ற பார்க்குறேன். நேரம் இருக்கிறப்போ எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட் நான் பாட பார்க்கின்றேன். ஒரு கொஞ்சம் நன்றி.
அடுத்த இணைப்பில் இருக்கிறவங்களுக்கு என்னோட வணக்கங்கள். வணக்கம். யார் பேசுறது? வணக்கம் மதிஷா, நான் சிவா பேசுறேன். வணக்கம் சிவா, எப்படி இருக்கிறீங்க? நிலைமை இருக்கு. நீங்கள் இந்த நேரத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியை தர்றதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்களோட பாடல்களுக்கு இந்த COVID-19 இந்த பேண்டமிக் நேரம் எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் இந்த செவ்வாய்க்கிழமையை நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னிசை பாடவரும் என்ற பாடல்களால் பாட முடியுமா? இன்னிசை பாடவரும். தேங்க்யூ. ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட்டுக்கு கால் பண்ண நினைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த காலர்ஸ் இணைப்பில் இருக்கிறவங்களுக்கு வணக்கம். யார் பேசுறது? வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறது? ஓம் வணக்கம். அம்மம்மா பேசுறேன். யாரு? ஹலோ. ஓ, ஹலோ, யார் பேசுறது? உங்களோட டிவி வந்து அது சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு போன்ல மட்டும் கேளுங்க. கொஞ்சம் சிங்க் ஆகிறதுக்கு நேரம் டைம் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க போன்ல கேட்டு நீங்க பேசலாம். யார் பேசுறது? ஹலோ, நான் அம்மம்மா பேசுறேன். மதுஷா. ஓ, ஹலோ, வணக்கம் அம்மம்மா. எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன். நீங்கெல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சுகமா சந்தோஷமா இருக்கிறேன். சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு உண்டு, நீங்கள் பாட வேணும். உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன், பாடுங்க. ஓகே, எந்த பாடு? நான் உங்கள்கிட்ட கேட்டது உள்ளத்தில் நல்ல உள்ள முழங்காது என்பது கர்ணன்ல. ஓகே, கண்டிப்பா முடியுமா? எஸ், பாட முடியும். ஒரு கொஞ்சம் வரைக்கும் நான் கண்டிப்பா பாடுறேன். சரி. தேங்க்யூ ஸோ மச் அம்மம்மா. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா நேர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஃபேஸ்புக் லைவ்லேயும் டிவிஐயில் பார்த்து கொண்டு இருக்கிற நேர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எதுவும் ரிக்வெஸ்ட் இருந்தால் அந்த டிவி அடியில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் அழைத்து என்னோட பேசலாம், ரிக்வெஸ்ட்டும் பண்ணலாம். நன்றி. அடுத்த பாடலுக்கு நாங்கள் செல்ல போகின்றேன். இந்த பாடல் வந்து பி. சுஷீலா அம்மாவோட அவார்ட் வாங்கின ஒரு பாடல். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பாடல். அதாவது இந்த பாடல் கேட்குறப்போ வந்து எனக்கு தெரிந்த வரைக்கும் யாருக்குமே பிடிக்காதுன்னு இல்லை. இந்த பாட்டு கேட்குறப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவும் ஒரு மனதுக்கு ஒரு இனிதான ஒரு நிம்மதி மாதிரி இருக்கும் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடல் வந்து உங்களுக்கும் அதே மாதிரி பழைய நினைவுகள் கொண்டு வரணும் என்று நானும் ஆசைப்படுறேன். அப்போ இதுக்கு நான் நல்லா பாடணும் என்று நான் ஆசைப்படுறேன். அப்போ இதோ இந்த பாடல்.
சொல்ல நினைத்த ஆசைகள் சொல்லாமல் போவதே சொல்ல வந்த நேரத்தில் பொல்லாத நாணமே மன்னன் நடந்த பாதையில் என் காதல் செல்வதே மன்னன் நடந்த பாதையில் என் காதல் செல்வதே மங்களே உன் கண்கள் இன்று மயக்கம் கொண்டதே மயக்கம் கொண்டதே நாளை இந்த வேளை பார்த்து ஓடி வாடினான் இன்று என்ன தனிமை இல்லை சென்று வாடினான் தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு. நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா நேர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஃபீட்பேக், காமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட சப்போர்ட்டுக்கு. இந்த பாடல்கள் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கணும் என்று நானும் வேண்டுகிறேன். அதாவது அடுத்ததாவது ரிக்வெஸ்ட் பண்ணின ஒரு பாடல் உள்ளத்தில் நல்ல உள்ளம். இதுல ஒரு 2 வரி நான் பாடுவேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் முடங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா கண்ணன் எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் முடங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. அடுத்த பாடலுக்கு நாங்கள் செல்ல போகின்றேன். அதாவது இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இது டிஎம்எஸ் சார் மற்றும் ஜானகி அம்மா பாடின பாடல் சிந்து நதிக்கரையோரம். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றா அந்த இசையில இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த பீட் எல்லாமே சேர்ந்து ஸ்ட்ரிங்ஸோட எல்லாம் கலந்து வரப்போ ரொம்ப மனசு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் இது பாடுறப்போ. எனக்கும் ரொம்ப காலமா பிடிச்ச ஒரு பாடல். என்னோட ஃபேவரட் சிங்கர்ஸோட நிறைய பேர் இங்கேயும் நான் பாடியிருக்கேன் இந்த பாடல். ஸோ உங்களுக்கும் பிடிச்சு கொள்ளும் என்று நானும் நம்புறேன். இதோ சிந்து நதிக்கரை ஓரம். சிந்து நதி கரை ஓரம் அந்தி நேரம் இந்த தேவனானினான் தமிழ் கீதம் பாடினான் இணை பூவை போல சூடினான் சிந்து நதி கரை ஓரம். சிந்து நதி கரை ஓரம் அந்தி நேரம் இந்த தேவியாடினாள் தமிழ் கீதம் பாடினாள் இணை பூவை போல சூடினாள் சிந்து நதி கரை ஓரம்.
வானவெளியில் இதம் இதம் சோழிவெளியில் சுகம் சுகம் காதல் மன்னவா சிந்த நதி கரை ஓரம் அந்தி நேரம் இந்த தேவனாடினான் தமிழ் கீதம் பாடினான் இணை பூவை போல சோடினான் சிந்த நதி கரை ஓரம். அடுத்த காலருக்கு நாங்க செல்ல போகிறோம். அப்ப இணைப்பில் இருக்கிறவங்க வணக்கம் 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 வணக்கம். எனக்கு நான் சாய்ஸ் பண்ணி கேட்கணும்னா எனக்கு அந்த பாட்டு இந்த வயலின்படி பாட்டு கேட்க முடியும். தேவராஜ் படத்தில் அல்லது சுமதாங்கியில் அல்லது அனார்கரியில் ஏதாவது பெண் குரல் பாட்டு ஓகே தங்கச்சி படங்க தேவராஜ் படத்தில் ஓ அனார்கரி படத்தில் ஓகே. தேங்க் யூ so much உங்களோட சப்போர்ட்டுக்கு. என்னம்மா? தேங்க் யூ so much கால் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணினதுக்கு பார்த்துக்கொண்டு இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓ நான் கேட்குறேன். பாட்டு கேட்டீங்களோ? எஸ் கேட்டேன் கண்டிப்பா. முடிஞ்சா ஒரு ஒரு கொஞ்சம் வரிகள் நான் பாடுறேன். ஓகே ஓகே. அடுத்த பாடலுக்கு நாங்க செல்ல போகிறோம். இந்த பாடல் வந்து ஓ வசந்த ராஜா நீங்கள் கேட்டவே படத்திலிருந்து.
நீரை தூவ என் மேகமே வா வா இதழ் நீரை தூவ மன்மத கோவிலில் பால் அபிஷேகம் ஓ வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா உன் தேகம் என் தேசம் என்னாலும் சந்தோஷம் இந்த தாகங்கள் தீர்த்திட நீ பிறந்தாயே ஓ வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா ஓ. நன்றி. அடுத்த நேரம் நாங்க சந்திக்க போறோம். வணக்கம், இணைப்பில் இருக்கின்றது யாரு? சோமசுந்தரம். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சோமன் நல்ல சுகமா இருக்கிறான். சொல்லுங்க. எனக்கு நான் ஒரு பாட்டு ஒன்று கேட்கணும். வஞ்சிக்கோட்டை வாலிபன்ல வஞ்சிக்கோட்டை வாலிபன் என்ற படத்துல ஒரு பாட்டு கேட்க போறோம் அவர்கிட்ட. ஓகே. என்ன பாட்டு உங்களுக்கு என்ன பாட்டுன்னு சொல்லணுமோ? எஸ், எந்த பாட்டு சொல்லுங்க. கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுது என்ற பாட்டு. டான்ஸ் வையந்தி மாலா பாத்மணி. ஓகே, கண்டிப்பா நேரமா இருந்தா கண்டிப்பா ஒரு கொஞ்சம் வருங்க நான் பாடுறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். என்னை சப்போர்ட் பண்ணி கால் பண்ண நினைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த காலருக்கு செல்ல போன்றோம். வணக்கம், யார் பேசுறது? Hello? ஹாய், வணக்கம். Hi, Madhusha. It's Sweta. Oh, hey. How are you? எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன். நீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். Thank you so much for watching me and supporting me. சொல்லுங்க. No problem. You're doing so well. நல்ல ஒரு பாடகி. Keep up your good work. Thank you so much. What's your favorite song? Tell me. You know, நீங்க வந்து அந்த தோட்டக்கடை ஓரத்துல பாட்டு பாடினா சூப்பரா இருக்கு உங்களோட வாய்ஸ்ல. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா நேரம் இருந்தா ஐ வில் சிங் a few lines for you. Okay, தேங்க்யூ ஸோ மச். Thank you. ஓகே, பார்த்துக்கொண்டு இருக்கிற எல்லா நேர்களுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ ஒரு சின்ன பிரேக்குக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். 2 நிமிடம் இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை சந்திக்க போகின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆல். மதுமேனன் பேசுகிறேன். உங்களுக்கு நிறைய பாடல்கள் நான் பாட போகின்றேன். நீங்கள் டிவிஐ மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்ததாக நான் ஆரம்பிக்க போகின்றது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பாடலோட, அதாவது தோட்டக்கடை ஓரத்திலே இருந்து ஒரு கொஞ்சம் வரிகள். ஏ தோட்டக்கடை ஓரத்திலே தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்ன ஜிஞ்சா 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 ஜிங் அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வார போங்க அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வார போங்க. அடுத்த பாடல் வந்து அண்டி வரும் நேரம். இந்த பாடல் வந்து எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் என்று நானும் நம்புகிறேன். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு சாங். ஆர்கெஸ்ட்ரா கோரஸ் எல்லாமே சேர்ந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நானும் நம்புகிறேன். இதோ அந்த பாடல்.
நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா நேயர்களுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள். உங்களோட காமெண்ட்ஸ், ஃபீட்பேக் எல்லாமே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பார்த்துக்கொண்டும் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கலைஞருக்கு வந்து சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதாவது உங்களோட காமெண்ட்ஸ், ஃபீட்பேக், ஃபோன் கால்ஸ் எல்லாமே மூலமாக எனக்கு சப்போர்ட் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அடுத்ததாவது வந்து காலர்ஸ் இருக்கிறாங்க. இணைப்பில் இருக்கின்றது யாரு? வணக்கம். ஹலோ, நான் சோமசுந்தரம் இணைப்பில் இருக்கிறேன். உங்களோட பாட்டு ரொம்ப 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 இனிமையா இருக்குது. நான் நன்றி. ஒரு பாட்டை விரும்பி கேட்கிறேன். மார்கழி திங்களல்லோ இந்த பாட்டை நீங்க எனக்காக ஒரு பாடுவோம். கண்டிப்பா பாடுறேன். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி. ஓகே, அடுத்த காலருக்கு நாங்க செல்ல போகின்றோம். வணக்கம், யார் பேசுறது? வணக்கம், இது ஸ்காபரோவில் இருந்து பத்மநாதன். ஓகே, வணக்கம் பத்மநாதன் சார், எப்படி இருக்கீங்க? அதிமதுர இனிமையான குரலில் மதுரமான கீதங்களை தந்து கொண்டிருக்கும் மதுஷாவுக்கு வணக்கம், நன்றிகள். வணக்கம், நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அது இனிமை என்று சொல்றதுல பிரயோசனம் இல்லை என்றால் அதுக்கு மேலே வேற லெவல்ல பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தேங்க்யூ.
இன்னும் மேலும் மேலும் உங்களை போன்ற கலைஞர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தும் டிவிஐ தொலைக்காட்சி ஸ்தாபனத்துக்கும் நமது நன்றிகள். நன்றி. என்னுடைய விருப்ப பாடல் ஒரே ஒரு பாடல், அது சிலவுகளை உங்களுக்கு தெரியும், தெரியாமல் இருக்கும். முடிந்தால் ஒவ்வொரு பூக்களுமே. கண்டிப்பா கண்டிப்பா பாடுங்க. நன்றி நன்றி தல. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கால் பண்ண நினைச்சதுக்கு, சப்போர்ட் பண்ணினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சந்தோஷமா இருக்கின்றது. ஓகே, அடுத்ததாவது முதல் ரிக்வெஸ்ட்டுக்கு மார்கழி திங்கள் அந்த பாட்டு நான் பாட போகின்றேன். ஒரு சில வரிகள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாடா, நீராட போதுவே போதுமினோ நீரிலையே சீர்மல்குமாய் பாடி நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா, ஒரு முறை உனது திருமுகம் பார்த்தால் விடை பெறும் உயிரல்லவா, மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, இது கண்ணன் வரும் பொழுதல்லவா. நன்றி. அடுத்த ரிக்வெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு பூக்களுமே ஒரு சில வரிகள் நான் பாட போன்றேன். உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது, எந்த மனித நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள், கால போக்கே காயம் எல்லாம் மறைந்து போகும் மாயங்கள், ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும், யாருக்கு இல்லை போராட்டம் கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அது தினமும் என்றால் ஒரு நாளில் நிஜமாகும், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. நன்றி. அடுத்த பாடலுக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பாடல். ஜானகி அம்மா பாடின ஒரு பாட்டு. ஜானகி அம்மா பாடுறப்போ அதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் அவரோட பாட்டுல யூஸ்வலாக ஆரம்பத்தில் ஒரு ஹம்மிங், அந்த ஹம்மிங்கில் ஒரு ஸ்பெஷல், அதாவது மனசு லாக் ஆகிறது, அந்த பாட்டு கேட்கணுமென்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அதே தான் இந்த பாட்டுலேயும் இருக்கும். அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நானும் நம்புறேன். அப்போ இதோ என்னன்னு பாடு.
ஒரு வருஷம் அவரும் பூமினி வாழுதே அன்னக்கிளி ஒன்ன தேடுதே 6 மாசம் ஒரு வருஷம் அவரும் பூமினி வாழுதே நன்றி. ஓகே, அடுத்தது காலேஜுக்கு செல்ல போகின்றேன். வணக்கம், யார் இணைப்பில் இருக்கின்றது? வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறது? நான் கவிதா. நீங்க ரொம்ப அழகா பாடிக்கிட்டு இருக்கிறீங்க. மற்றது உங்களோட பாட்டு செலெக்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சச் நைஸ் வாய்ஸ். எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க. கடவுள் தந்த அழகிய வீடு, மாயாவி படத்துல இருந்து. சாரி, கடவுள் தந்த அழகிய வாழ்வு. மேலும் நீங்க இந்த இதுல மேலும் சிறப்பாக வளர நான் வாழ்த்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவுக்கு. நன்றி. ஓகே, அடுத்த காலரை சந்திக்க போறேன். யார் பேசுறது? வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறது? ஹலோ. வணக்கம், யார் பேசுறது? வணக்கம். உங்களோட டிவி சத்தத்தை கொஞ்சம் நீங்க குறைச்சிட்டு உங்களோட போன் சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா என்னோட பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். போன்ல நீங்க கேட்டு நீங்க பேசலாம். எஸ், ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, நான் சுசிலா ஆண்டி கதைக்கிறேன். ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன் சுகமா இருக்கிறேன். நல்லா இருக்கு பாடுகள் எல்லாம் கேட்கறதுக்கு. தேங்க்யூ. நல்லா பாடுறீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. சொல்லுங்க, உங்களுக்கு எது பிடித்த பாடல்?
ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் போதெல்லாம் சில ஞாபகம் தாலாட்டும். உங்களுக்கு விரும்புனா அதை பாடுங்க, டைம் இருந்தா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ. இணைப்பில் இருக்கின்ற எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். உங்களோட சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கலைஞராக இருக்கிறப்போ எங்களுக்கு எங்களோட நேர்கள் ஆடியன்ஸ் சப்போர்ட் ரொம்பவும் முக்கியம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. ஓகே, அடுத்த காலரோட நாங்க பேச போகின்றோம். வணக்கம். வணக்கம் மனுஷா, நான் கேசவன் பேசுகின்றேன். வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் சும்மா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப சுகமா நலமாக இருக்கின்றேன். சொல்லுங்க. அருமையாக இருக்கிறது உங்களோட பாடல்கள், அதாவது இடைக்கால பாடல்கள் எல்லாம் கேட்டு எனக்கு தனிப்பட்ட விருப்பம் இல்லை. நீங்க படிக்கிற பாட்டு அவ்வளவும் நல்லா இருக்கு. அன்னைக்கிளி உன்னை தேடுது என்றோடனே நான் உடனே அடிக்கணும் லைன் உடனே அடிச்சேன். நான் உங்களுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. எக்ஸலன்ட். தேங்க்யூ சோ மச். உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். ஆமாம், கீப் இட் அப். நீங்க ஏற்கனவே நீங்க ஒரு மியூசிக் டீச்சர், அதோட தொடர்ந்து செய்யுங்க. நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம். நன்றி. தேங்க்யூ. நன்றி நன்றி. ஓகே, அடுத்த நேரம் நாங்க சந்திக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம் மதுஷா, நான் தவராஜா இருக்கிறேன். வணக்கம் வணக்கம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். நீங்கள்? நானும் ரொம்ப சுகமா நலமா இருக்கின்றேன். சொல்லுங்க. அட்டகாசமான ஆடலுடன் பல பாடல்களை பல மேடைகளில் தந்து பல ரசிகர்களை மகிழ்வித்து அவர்களின் பாராட்டையும் சந்தோஷங்களையும் பெற்ற உங்களை இன்று எங்கள் டிவிஐ நிர்வாகம் 1.5 மணித்தியாலம் ஒரு இடத்தில் இருத்தி சிறப்பான நிகழ்வை எங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நிகழ்வுக்காக உங்களை தெரிவு செய்து இன்றைய இச்சிறப்பான நிகழ்வை தந்து கொண்டிருக்கும் டிவிஐ நிர்வாகத்திற்கும் நாங்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறுகின்றோம். உங்களால் முடியும் என்றால் உத்தமபுத்திரன் படத்தில் நீங்கள் விரும்பும் ஒரு பாடல் எங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கும், யாரடி நீ மோகினி என்ற பாடலை பாட முடியும் என்றால் பாடுங்கள். ஓகே, கண்டிப்பா ஒரு சில வரிகள் பாட முடிந்தால் நான் கண்டிப்பா பாடுறேன். ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு. நன்றி அம்மா. தேங்க்யூ. ஓகே, அடுத்த பாடல் ரிக்வெஸ்ட் பாடலுக்கு போகின்றோம். கடவுள் தந்த அழகிய வாழ்வு. கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. கருணை பொங்கும் உள்ளங்கள் உண்டு, கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு. இன்னும் வாழணும் 100 ஆண்டு. எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம், எதை நாம் அங்கு கொண்டு செல்வோம். அழகே பூமியின் வாழ்க்கை அன்பில் வாழ்ந்து விடை பெறுவோம். கடவுள் தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வீடு. கண்கள் மூடியே வாழ்த்து பாடு. நன்றி. அடுத்த பாடலுக்கு நாங்கள் செல்ல போகின்றோம். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். ஜானகி அம்மாண்ட குரல் எஸ்பெஷலி எனக்கு பிடிச்சிருக்கு. 2 பேரும் ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் ஜானகி அம்மாண்ட பாடல் மேல. இந்த பாட்டு ஆரம்பிக்கிறது ஸ்வரத்தோட. அப்போ அந்த ஸ்வரம் ஆரம்பிக்கிறப்போ அது எவ்வளோ அழகா அவங்க கம்போஸ் பண்ணி அந்த இசையோட சேர்த்து எல்லாமே இணைந்து அந்த பாட்டுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லாம் பாடல்கள் ஸ்வரமோட ஆரம்பிக்கிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு. அதான் இன்னைக்கு நான் உங்களுக்கும் நான் பாட போகின்றேன். இதோ நான் பாடுறேன். சாரி கமசா பாமபக
ரீத பதமா பதனிகா சரிகமாத பதம பதா பனி நீ சதா நிசரி நீ தனி சதா பதனி பா அபதமா கரி சா சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி சொக்க பொன்னி வாட்டு பங்கிரி சொப்பனத்தில் என்றும் முன் உருவம் சுற்றி சுற்றி வந்து துன் பொருத்தும் சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியோ சொக்க பொன்னில் வாட்டு பங்கிரியோ சொப்பனத்தில் என்றும் முன் உருவம் சுற்றி சுற்றி வந்து துன் பொருத்தும் சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி சொக்க பொன்னில் வாட்டு பங்கிரி ஜாதி பூவை ஒரு ஜாதி வேதம் என்று நீதான் படிக்க ஆயினானில் இந்த ஜாதி மீது நம்மை யார்தான் தடுக்க பாவினான் எனது பாவி மேல் உனது தேர்தான் மறைய நாடி நான் வழங்கும் மானிதான் முழங்கும் மூனால் அறிய பேசும் வார்த்தை நிஜமாகிடுமோ நேசம் பாசம் நிறமாகிடுமோ சொக்கனுக்கு வாச்ச சுந்தரி சொக்க பொன்னில் வாட்ட பங்கிரியோ மீண்டும் மீண்டும் பிற தீண்ட தீண்ட இங்கு நீனோ மயக்கம் வாணி வாணி ஒரு கள்ளை போல தர நீ தயக்கம் மோகம் நீ வளர்க்க மீறி தாண்டியக்க பால் நடுக்கம் ஆரம்பமே நீய வேதனை கொடுக்கும் நெருக்கம் வேகம் வேகம் இந்த வாணிபமே மேலும் மேலும் இந்த ஆனந்தமே சொக்கனுக்கு வாச்ச சுந்தரியோ சொக்க பொன்னில் வாட்டு பங்கிரி சொப்பனத்தின் என்றும் முன்புருவம் சுற்றி சுற்றி வந்து தன் பொருத்தும் நன்றி. ஓகே, இணைப்பில் யார் இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் மரிசா அம்மா. வெரி ஸ்வீட் டார்லிங், வெரி நைஸ் அம்மா. நான் கூட ஃபேன் நந்துஷிண்ட அம்மா. நல்ல நைஸ் மியூசிக் அடா. கீப் இட் அப். ஓகே, பை டார்லிங். Thank you. Bye.
கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா நேர்களுக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள். உங்களோட சப்போர்ட் தரதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, அடுத்த பாடலுக்கு நாங்கள் செல்ல போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து நான் பாடிக்கொண்டு வந்த எல்லா பாட்டுகள் வந்து மோஸ்ட்லி பழைய பாடல்கள், அதாவது 80s to 90s மாதிரி பாடல்கள் நான் பாடிக்கொண்டு வந்தேன். இது வந்து கொஞ்சம் ஒரு இடைக்கால 2000s வந்து ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், சாதனா அம்மா பாடினது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நானும் நம்புறேன். இதோ இந்த பாடல். நிபுணா நிபுணா என் நிபுணா மனம் படித்திடும் புது நிபுணா மதனா மதனா மன்மதனா என்னை மடக்கிய மந்திரனா உனி முதல் முறை முதல் முறை பார்த்தேன் நீயும் எனக்கென பிறந்ததை உணர்ந்தேன் நீ பல முறை தொடர்வதை அறிந்தேன் இனி உனக்கென கொடுத்திட துணிந்தேன் நீ எனக்குள் வசிக்க பரிதவித்தேன் நிபுணா நிபுணா என் நிபுணா மனம் படித்திடும் புது நிபுணா மதனா மதனா மன்மதனா என்னை மடக்கிய மந்திரனா
நிபுணா என் நிபுணா மனம் படித்திடும் புது நிபுணா மதனா மதனா மன்மதனா இனி மடக்கிய மந்திரனா உனி முதல் முறை பார்த்தேன் நீயும் எனக்கென பிறந்ததை உணர்ந்தேன் நீ பல முறை தொடர்வதை அறிந்தேன் இனி உனக்கென கொடுத்திட துணிந்தேன் நீ எனக்குள் வசிக்க பரிதவித்தேனே நன்றி. ஓகே, அடுத்ததாவது வந்து இன்னொரு பாடல் வந்து ஜானகி அம்மா பாடினா எனக்கு ஒரு பிடித்த பாடல். ஒரு நாட்டுப்புற பாடலின் மாதிரி சொல்லலாம். அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நானும் நம்புறேன். இதோ இந்த பாடல். இன்ன மனமுள்ள பொண்ணு இன்னு மருதையில கேட்டாக சிற்சனத்தையோடு வந்து சீமையில கேட்டாக அதையெல்லாம் முன்னால வேணாமன்னு சொன்னே தன்னால ஏ மச்சான் மேல ஆசைப்பட்டு வந்தே மண்ணால அதையெல்லாம் முன்னால வேணாமன்னு சொன்னே தன்னால ஏ மச்சான் மேல ஆசைப்பட்டு வந்தே மண்ணால என்ன மனமுள்ள பொண்ணு இன்னு மருதையில கேட்டாக என்ன மனமுள்ள பொண்ணு என்ன
ஓகே, அடுத்ததாவது வந்து என்னோட நேரம் வந்து நெருங்கி கொண்டு வருது. அதாவது இது வந்து என்னோட கடைசி பாடல். ஸோ இந்த பாடலை பற்றி சொல்லணுமெண்டா குயிக்கா, இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு புது பாடல். என்ஜாய் என்ஜாமி. ஐ ஹோப் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அதே மாதிரி. இதோ இந்த பாடல். குக்கு குக்கு தாத்தா தாத்தா களவெட்டி குக்கு குக்கு பொந்தல யாரு மீன் கொத்தி குக்கு குக்கு தண்ணீர் ஓடும் தவணைக்கு குக்கு குக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே முள்ள மலர் கொடி முத்தாரமே எங்கூரு குத்தாலமே சுருக்க பயமா வெத்தல மட்டையம்மா சொமந்த கையம்மா மத்தல கொட்டையம்மா தாயம்மா என்ன பண்ண மாயாம வள்ளியம்மா பேராண்டி சங்கதிய கூரேண்டி கண்ணடிய காணாண்டி நான பேராண்டி அன்னக்கினி அடையாள மலக்கில வண்ணக்கினி நல்லபடி வாழ சொன்னி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ கொடி கம்பாங்கர காணியெல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதி கொடி நாய் நரி பூனைக்குதான் இந்த ஏரி கோணம் கூட சொந்தமணி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாரி அம்மா நீ அம்மாயி இந்தா அம்பாரி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி அம்மா நீ அம்மாயி இந்தா அம்மாரி குக்கு குக்கு முட்டைய போடும் கோணிக்கு குக்கு குக்கு ஒப்பனை யாரும் மல்லிக்கு குக்கு குக்கு பச்சைய பூசும் பாசிக்கு குக்கு குக்கு குச்சி அடுக்கின கூட்டுக்கு பாடுபட்ட மக்கா பருப்பு மேட்டுக்கார பேர்வ தண்ணி சொக்கா மின்னுக்கு நாட்டுக்கார அக்கட்டி கருப்பட்டி ஓதங்கால மண்ண சட்டி அதோட கூடு கட்டி யாரும் மிச்ச நாகரிகம் ஜன ஜனக்கு ஜக மக்களே உப்பு சப்ப கொட்டு முட்டைக்குள்ள சத்து கொட்டு அட்டைக்கு ரத்த கொட்டி கிட்டி போட்டு வெட்டு நான் 5 மரம் வளர்த்த அழகான தோட்டம் வச்ச தோட்டம் செழித்தானோ என் தொண்டை கடலே கரையே மனமே சனமே நிழமே குழமே எனமே தனமே என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாரி அம்மா நீ அம்மாயி இந்தா அம்மாயி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி அம்மா நீ அம்மாயி இந்தா அம்மாரி பாட்டை போட்ட காட்டு பூமி ஆட்டம் போட்டும் காட்டும் சாமி ராட்டி நண்டா சுத்தி வந்த சேவ கூவிச்சு அது போட்டு வச்ச எச்சம் தானே காடா மாறிச்சு நம்ம நாடா மாறிச்சு இந்த வீடா மாறிச்சு என்ன குறை ஏ சீனி கரும்புக்கு என்ன குறை ஏ செல்ல பேராண்டிக்கு என்ன குறை பந்தலில பாவக்கா வெத கல்லு விட்டு இருக்கு அது வெத கல்லு விட்டு இருக்கு அப்ப நான் தவிட்டதுங்க என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி அம்மா நீ அம்மாயி இந்தா அம்மாரி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி அம்மா நீ அம்மாயி இந்தா அம்மாரி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி அம்மா நீ அம்மாயி இந்தா அம்மாரி என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாகி அம்மா நீ அம்மாயி இந்தா அம்மாரி குக்கு குக்கு
நன்றி. அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நேயர்களுக்கும் டிவிஐ லைவ் டிவிஐ சேனல்ஸுக்கும் அண்ட் ஃபேஸ்புக் லைவ்ல பார்த்து கொண்டிருந்த எல்லோருக்கும் கால் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணின எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். மேலும் காணொளிகளை காண தமிழ் விஷன் HDயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.